கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் மாற்று சாகுபடிகளுக்கு மாறி வருகிறார்கள். கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அழித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மாம்பழங்களுக்கு உரிய கொள்முதல் விலை கிடைக்காத ஏமாற்றத்தில் மாமரங்களை விவசாயிகள் வெட்டி சாய்க்கும் அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. மா உற்பத்திக்கு பெயர் பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் டன் வரை மாங்காய்கள் வெளிமாநிலங்களுக்கும் மாங்கூழ் ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு மாம்பழம் மற்றும் மாங்கூழ் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் 25க்கும் மேற்பட்ட மாங்கூழ் ஆலைகள் கொள்முதலை குறைத்து விட்டன. இதனால் மாம்பழங்கள் தேக்கமடைந்து விட்டதால் கொள்முதல் விலை கிடுகிடுவென குறைந்து கிலோ 25 ரூபாயிலிருந்து வெறும் 5 ரூபாயாக சரிந்துவிட்டது. மா சாகுபடி செய்வதனால் எந்த பலனும் இல்லை, கடனாளியாவது தான் மிச்சம் என்ற சூழ்நிலையில் மாமரங்களை வெட்ட சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ மாமரங்களை வெட்டியுள்ளனர். இது படிப்படியாக வெட்ட ஆரம்பித்தால் மா சாகுபடியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஆண்டு முழுவதும் உரம், மருந்து தெளிப்பு, நீர் பாய்ச்சுதல் என ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வரும் நிலையில் விலை வீழ்ச்சி எதிரொலியாக காய்களை பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் போச்சம்பள்ளி அருகே தட்டக்கல், வீரமலை உள்ளிட்ட பகுதிகளில் மாற்று பயிர்களுக்கு மாற விரும்பும் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி சாய்த்து வருகின்றனர். இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளுக்கு பாத்தீங்கன்னா 2 டைம் 3 டைம்லாம் மருந்தெல்லாம் கூட அடிச்சிருக்கும். அது ஒரு காசு இல்லாம இன்னைக்கு ஒரு லேபரோடைய கூலி கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது. கிலோ 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இயற்கையாவே கொஞ்சம் நஷ்டப்படுது. இந்த வண்டி விழுறது, புழு விழுறது, இந்த மாதிரியும் கொஞ்சம் நஷ்டம் போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டு கொள்முதல் விலை வீழ்ச்சியால் ஏராளமான விவசாயிகள் மாங்காய்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுள்ளனர். கொள்முதல் செய்யப்படாத மாம்பழங்களை சாலையோரங்களிலும் கால்நடைகளுக்கு உணவாகவும் கொட்டி வருகின்றனர். மா விவசாயிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஊத்தங்கரையிலிருந்து ஜெகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.